அர்னால்டு வருகையில் ஆரம்பிச்சு முதல்வரோட கோவை பயணம் தொட்டு ஜனாதிபதியோட வியட்நாம் பயணத்தை கடந்து பிரதமரோட ஐநா பயணம் வரைக்கும் கலக்கலா தூக்கலா காரசாரத்தோட சிரிக்க சிரிக்க சினிமா செய்தி, ரசிக்க ரசிக்க அரசியல் செய்தி, ருசிக்க ருசிக்க விளையாட்டு செய்தி, கொறிக்க கொறிக்க கொசுறு செய்தின்னு அரசியல் நையாண்டிய அள்ளிக்கிட்டு வந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை. எல்லாரும் பாருங்க, நல்லா பாருங்க. தண்டனக்க 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 தண்டனக்க. மக்கள் நலனை காக்கும் அரசு, இரட்டை வேடம் போடும் அரசு, உள்ளாட்சி இடைத்தேர்தலில் தேசிய கட்சியை புறக்கணித்து இலை கட்சிக்கு வாக்களிக்குமாறு முதல்வர் ஜெயலலிதா பரப்புரை. கோவை மாநகரில் பரப்புரை. தமிழ்நாட்டை பற்றிய சிந்தனை கூட தேசிய கட்சிகளுக்கு இருக்காது என்கிற போது கோயம்புத்தூர் மாநகராட்சி மக்களை பற்றிய தேசிய கட்சிகள் கவலைப்பட போகின்றன. விலைவாசி உயர்வுக்கு காரணம் மாநில அரசு, சட்டம் ஒழுங்கு கெட்டதன் காரணம் அதிமுக. மாற்றம் கொண்டு வர வேண்டுமா? தாமரைக்கு வாக்களிக்குமாறு தமிழிசை பொன்னார் பரப்புரை. மீனவர்கள் பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை வேடம் போடுகிறது என்று, இன்னும் சொல்ல போனால் முதல்வர் என்ற முறையில் முழுமையான முயற்சியை வெறும் கடிதங்களோடு நிறுத்தி கொண்டாரே தவிர முதல்வர் தான் முழுமையான முயற்சி எடுக்கவில்லை. அண்ணா பிறந்த நாள் கொண்டாட்டம், தமிழகம் முழுக்க கொண்டாட்டம். அண்ணா சிலைக்கு அனைத்து கட்சியினர் அணிவிப்பு, முப்பெரும் விழாவாய் கொண்டாட்டம். திமுக சார்பில் கொண்டாட்டம். காஞ்சிபுரத்தில் மாநாடு, அதிமுக சார்பில் மாநாடு. என்எல்சி ஊழியர்கள் போராட்டம். நெய்வேலி என்எல்சி முன்பாக அஞ்சல் அனுப்பும் போராட்டம். ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரமாக்குமாறு வேண்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதல்வர் ஆகியோருக்கு அஞ்சல் அனுப்பி போராட்டம். மாணவிகள் மீது கொடூரம், அமிலம் வீசிய கொடூரம். குற்றவாளியை சிறைப்பிடிக்க கல்லூரி மாணவர்கள் மறியல். திருமங்கலத்தில் மறியல். காவல்துறையினர் சமாதானம். இழுத்துக்கோ பறிச்சுக்கோ, இழுபறியில கூட்டணிங்கோ. பாஜக சிவசேனா கூட்டணியில சிக்கலுங்கோ. மகாராஷ்டிரா சட்டசபைக்கு தனித்தனியா போட்டியிட ஆலோசனை நடக்குதுங்கோ. ஹைடெக் சட்டசபை கூட்டம் ஆந்திர மாநிலத்தில் தொடக்கம். ஐபேட், லேப்டாப் மூலம் அரசு திட்டங்கள் பரிமாற்றம். அமைச்சர்கள் உறுப்பினர்கள் டவுன்லோட் செய்து விவாதம். 2G வழக்கில் எதையும் மறைக்கவில்லை. அனைத்து ஆதாரங்களையும் புட்டு புட்டு அடுக்கி வைக்க சிபிஐ தயாராக இருப்பதை உச்சநீதிமன்றத்தில் தகவல். சிபிஐ இயக்குனர் வீட்டின் வருகை பதிவேட்டை அளித்தவர் பெயரை வெளியிடுமாறு பிரசாந்த் பூஷனுக்கு உத்தரவு. உச்ச நீதிமன்றம் உத்தரவு. வியட்நாம் போனார் குடியரசுத் தலைவர். சென்னை வணிகம் விமான சேவை 7 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் பிரணாப் முகர்ஜி. பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளையும் உற்சாகமாய் கண்டுகளிப்பு. பாதிப்பில் இருந்து மீண்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மீண்டது. தத்தளித்த மக்களை மீட்டிட அண்டை மாநிலங்கள் உதவிக்கரம். சாலைகள் சீரமைப்பு தீவிரம். அமெரிக்காவுல அழகி போட்டி வரிசை வரிசையா வகைப்படுத்தி மிஸ் அமெரிக்கா தேர்வு. மிஸ் அமெரிக்கா பட்டம் வென்றார் நியூயார்க் நகரின் அழகி. அழகி பட்டம் வென்றவருக்கு ரசிகர்கள் பாராட்டு மழை. மீசை வளர்க்கும் போட்டி இங்கிலாந்து நாட்டில் போட்டி. அரும்பு மீச, குறும்பு மீச, வளைந்த மீச, நெளிந்த மீச, ஆசையாய் வளர்த்த மீச, அத்தனையோ வகைப்படுத்தி வெற்றியாளர்கள் தேர்வு. உலக கோப்பை கூடைப்பந்து போட்டியில் செர்பியா அணியை வீழ்த்தி 5ஆம் முறையாய் அமெரிக்கா சாம்பியன். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. தங்கள் திறமைகளை முழு வீச்சில் பயன்படுத்தி பொறியியல் துறையில் உலகத்தரம் வாய்ந்த சேவைகளை அளிக்குமாறு பொறியாளர்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளதாக ரீட்வீட் செய்கிறார் நமது ட்விட்டர் செய்தியாளர். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடலோர காவலை பலப்படுத்த வேண்டும் என முன்னாள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் GK வாசன் கோரிக்கை வைத்துள்ளதாக காற்று வாங்கி வருகிறார் நமது தொல்லையில்லா எல்லைப்புற செய்தியாளர். விடுதலை புலிகள் மற்றும் முல்லை பெரியாறு விவகாரத்தினால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, எனவே சிறப்பு நீதிமன்றத்தை இடம் மாற்ற வேண்டும் என சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா புதிய மனு தாக்கல் செய்துள்ளதாக விரைந்து வருகிறார் நமது பெங்களூரு செய்தியாளர்.
உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்கவும் தேர்தலை ரத்து செய்யவும் கோரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வழக்கு தொடுக்க ஆணையத்திடம் உயர்நீதிமன்றம் விளக்கம் கேட்டுள்ளதாக தகவல் சொல்கிறார் நமது ஜனநாயகம் காக்கும் செய்தியாளர். உள்ளாட்சி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகளை அடக்கி ஒடுக்குவது தொடர்கிறது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சிபிஎம்மின் ஜி ராமகிருஷ்ணன் கூறியதாக கேமராவை திருப்புகிறார் நமது கடலூர் செய்தியாளர். ஆளுங்கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜனநாயக விரோத போக்கை எதிர்த்து போராட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இதில் போட்டியிடுறோம். எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த திமுக இப்பொழுது உள்ளாட்சி தேர்தலை கூட புறக்கணிக்கும் அளவுக்கு பலவீனமாக உள்ளதா? எங்கே போனது திமுகவின் லட்சியம் என லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டதாக புட்டு வைக்கிறார் நமது அடுக்குமொழி செய்தியாளர். நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று நிரந்தரம் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் ஜி.கே. மணி கோரிக்கை விடுத்துள்ளதாக தொடர் போராட்ட செய்தி தருகிறார் நமது ஒப்பந்த செய்தியாளர். மதுரை காமராசர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் நியமனத்தில் இடஒதுக்கீட்டை புறக்கணித்தது சமூக நீதிக்கு எதிரானது என விடுதலை சிறுத்தைகளின் தொல் திருமாவளவன் மதுரையில் கூறியதாக உருமுகிறார் நமது கோவக்கார செய்தியாளர். அருந்ததியருக்கென்று அறிவிக்கப்பட்ட அந்த பணியிடங்களில் அவர்களுக்கு உரிய இடங்களை உடனே நிரப்ப வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குடிநீர், உணவு, மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை உடனே வழங்கி உறுதி செய்ய வேண்டும் என அம்மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை கூறியதாக தலையாட்டுகிறார் நமது கீ கொடுத்தால் ஆடும் செய்தியாளர். டீசல் விலை நிர்ணயத்தை எண்ணெய் நிறுவனங்கள் வசமே ஒப்படைக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் ஆலோசனை கூறியதாக வண்டியை திருப்புகிறார் நமது லிஃப்ட் கேட்டு வரும் செய்தியாளர். தமிழக மீனவர் பிரச்சனையில் மத்தியில் ஆளும் பாஜக கண் துடைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் குறை சொல்லியதாக கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறார் நமது வரலாற்று செய்தியாளர். பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு செல்வதாக ஒரு தகவல் இருக்கிறது. அப்படி செல்லுகின்ற பொழுது இந்த படகுகளை எல்லாம் திரும்ப பெற்றுத்தர வேண்டும். மகாராஷ்டிரா மாநில தேர்தலுக்கு முன்பாக தேசியவாத காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் வெளியேறி வரும் நிலையில் சுயேட்சை எம்எல்ஏக்கள் 9 பேர் அக்கட்சியில் ஐக்கியமானதாக தேர்தல் திருவிழா காண தயாராகிறார் நமது தோரணம் கட்டும் செய்தியாளர். ஐ படத்தின் இசை வெளியீட்டிற்காக சென்னை வந்த ஹாலிவுட் நடிகர் அர்னால்ட் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்த கையோடு பிரம்மாண்ட விழாவில் பிரம்மாண்ட படத்திற்கான இசைத்தகட்டை வெளியிட்டதாக பிளே செய்கிறார் நமது ரசிகமணி செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். சாராய கடை சற்றையெல்லாம் இழுத்து மூடுங்கன்னு முதல்வர் பூட்டும் கையுமா முத்திரையிட கிளம்ப கொஞ்சம் பொறுங்க சேட்டா, உங்க அறிவிப்புல குத்தங்கோர இருக்குன்னு இடைக்கால தடை போட்டுருச்சு உச்சநீதிமன்றம். மதுக்கடையை மூடுங்க, கழிப்பறைய திறங்கன்னு நேரலையில அலுவலகம் நடத்தும் கேரள முதல்வருக்கு எத்தனை சிக்கல் இருக்கு. அத்தனையும் பார்க்கலனாலும் அங்கங்க ஊறுகாய் மாதிரி தொட்டுட்டு வருவோம் வாங்க. கேரள முதல்வர் உம்மன் சாண்டி இப்போ உம்முன்னு போஸ்ட் கொடுக்கிற சாண்டி ஆகிட்டாரு. கேரளாவில் இருக்கும் 5 நட்சத்திர அந்தஸ்து இல்லாத ஹோட்டல்களில் இருக்கிற மது அருந்தும் கூடங்களை இந்த மாசம் கடைசி வரைக்கும் இயங்கலாம்னு அதிரடி தீர்ப்பை ஒன்று கொடுத்துருச்சு உச்சநீதிமன்றம். ஆனா கேரள முதல்வர் உம்மன் சாண்டி தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி அரசு போன மாசம் புதிய மதுபான கொள்கையை அறிவிச்சு நாடு முழுக்க பரபரப்பை கிளப்பினாங்க. அதன்படி கேரளாவில் இயங்கி வந்த 5 நட்சத்திர அந்தஸ்து இல்லாத ஹோட்டல்களில் நடந்து வந்த 700 மது கூடங்களை மூடியே ஆகணும். 5 நட்சத்திர அந்தஸ்து இருக்கிற ஹோட்டல்களில் மட்டுமே இனி மது சேவை உண்டு. ஆக மது கூடங்களை இந்த மாசம் 11ஆம் தேதி இழுத்து மூடிடுவோம்னு பூட்டும் சாவியுமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு உம்மன் சாண்டி. இதனால கடுப்பான கேரள பார் ஹோட்டல் உரிமையாளர்கள் உம்மன் சாண்டியின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்ற வாசல் படி ஏறினாங்க. அவசர கால அடிப்படையில அந்த மனுக்களை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் மதுவிலக்கை முழுவதுமா அமல்படுத்தாம 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது ஏன்னு குவெஸ்டின் கொக்கி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை கேரள உயர்நீதிமன்றம் விரைவில் விசாரித்து கூடுமானவரை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் தீர்ப்பளிக்கணும்னு சுத்தியில தட்டிடுச்சு. தங்களுக்கு சாதகமா உத்தரவு வந்ததை தொடர்ந்து சியர்ஸ் அடிச்சு வேட்டியை மடிச்சு கட்டி இருக்காங்க கேரள பார் ஹோட்டல் உரிமையாளர்கள். பல்ப் வாங்கின கேரளாவை ஆளும் காங்கிரஸ் அரசோ உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை எங்களுக்கு பின்னடைவா நாங்க எடுத்துக்கலை, இந்த உத்தரவின் சாதக பாதகங்கள் பத்தி எங்க கூட்டணி
கூட்டணி கட்சிகளோட விவாதிப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி முடிவு செய்ய அரசுக்கு போதிய கால அவகாசம் உள்ளதுன்னு சாவி கொத்த விரல்ல விட்டு சுத்திக்கிட்டு இருக்காருங்க. இப்படி மது ஒழிக்க அதிரடி கிளப்புன உமன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மற்றும் ஒரு அசத்தல் அதிரடியா கேரள பள்ளிகள்ல கழிப்பறை வசதி கண்டிப்பா வேணும்னு சொன்னாரு. இதுவரைக்கும் கேரளாவில் பள்ளிகளுக்கு தகுதி சான்றிதழ் வழங்கும் போது பள்ளி கட்டிடங்களோட பாதுகாப்பு தன்மையை அடிப்படையாக வச்சுதான் கொடுத்தோம். ஆனா அடுத்த வருஷத்திலிருந்து பள்ளிகள் தகுதி சான்றிதழ் பெற கட்டிடங்களின் பாதுகாப்பு மட்டுமில்ல, கழிவறை உள்ளிட்ட பிற வசதிகளும் கட்டாயமாக்கப்படும். போதிய வசதிகள் இல்லாத பள்ளிகளுக்கு புதிய மாணவர்களை சேர்க்க அனுமதி அளிக்கப்பட மாட்டாதுன்னு உத்தரவு போட்டு கைத்தட்டல்களை சம்பாதிச்சாரு உமன். புதிய மதுபான கொள்கைங்கிற அஸ்திரத்தை தைரியமா தன் கையில எடுத்திருக்கும் உம்மன் சாண்டி அதை முழுவதுமா நிறைவேற்றி காட்டுவாரா இல்லையாங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம். இத்தனை வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மாநில அரசை நோக்கி மத்திய அரசு கேட்க, இத்தனை நாளா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மத்திய அரசை நோக்கி மாநில அரசு கேட்க, உள்ளாட்சி தேர்தல் பரப்புரை இரு அரசுக்கும் கதவை திறந்து விட்டுருக்கு கருத்து சொல்றதுக்கு. அவங்களுக்கு போட்டியா மைக்க பிடிச்சு போட்டியில ஒதுங்கி நிக்கிற அரசியல்வாதிகளும் அடுக்கடுக்கா அள்ளி விடுறாங்க பாருங்க. எங்கள் மாநிலத்தில் மதுவிலக்கை அமல்படுத்தணும் அப்படிங்கிற அரசோட கொள்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மதுவிலக்கு இருக்குது பாருங்கள், இது அமல்படுத்துறதுனால ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கத்துக்கு 7000 கோடியிலிருந்து 8000 கோடி வரைக்கும் இழப்பு ஏற்படும். ஆனால் எங்களுக்கு இந்த 7000 கோடி 8000 கோடி முக்கியம் இல்லைங்க. அதை விட அதிகமான இழப்பு மதுவால் இந்த சமூகத்துக்கு ஏற்படுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் 10 வருஷத்துலங்க கேரளாவில் முழு மதுவிலக்கை அமல்படுத்திடும். நீங்கள் வேணா பாருங்க. அண்ணாச்சி, ஏன் முழு மதுவிலக்கை அமல்படுத்திடுவோம் அப்படின்னு சொன்னவங்க கேரள முதல்வர் உம்மன் சாண்டி இருக்காங்களா? அவங்க தான். பலான் 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 தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு முடிவு காணும்னு சொல்லிட்டு தான் கடிதம் மூலயமாகவும் நேர்லையும் நான் பிரதமருக்கு சொல்லிட்டே தாங்க இருக்கேன். அதனால தான் அப்பப்போ தமிழக மீனவர்களை விடுவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் தமிழக பாஜக நிலை தான் என்னங்க ஒரு விஷயம். அதே கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் தான், அதாவது இங்கே இருக்க தமிழக மீனவர்களோட படகெல்லாம் விடாதீங்க, விட வேணாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு மார்த்தட்டி சுட்டிட்டு இருக்காரு. ஆனால் அதே பாஜக சேர்ந்தாங்க நாங்கள் பாடுபடுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ரெட்டை வேஷம் போடுற பாஜகவை நம்பி மக்கள் ஓட்டு போட்டால் எந்த பயனுமே கிடையாதுங்க. இந்த பிரச்சனைக்காக தமிழக பாஜக எந்த கண்டனமும் தெரிவிக்கல. மத்தியில் இருக்க பாஜக இதை பற்றி கண்டுக்கவே இல்லைங்க. பலான் 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 இப்படி சொன்னது நான் இல்லைங்க, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. இந்த மனித நேயத்தையும் அனைத்து மதங்களை சேர்ந்த அப்பாவி மக்களையும் படுகொலை செய்கிறாங்கல்ல இந்த தீவிரவாத இயக்கத்தோட தலைவர்கள், அவங்கெல்லாம் பூமியில் வாழறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. அதனால் இந்த ISIS தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் அபு பக்தர் பக்தாதி, அல் கொய்தா தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் ஐமான் அல் ஜவாஹரி, ஜமாத் உத் தவா இயக்கத்தின் தலைவர் ஹஃபீஸ் சையத், தாலிபான் தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் முல்லா உமர் மற்றும் ஹர்கத் உல் மஹாஜிதீன் இந்த தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் ஆசார் மசூத் ஆகியோரை இல்லாமல் செய்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் இனாமா நாங்கள் தரங்க. நீங்கள் செய்து காட்டுவீர்களா? இந்த மாதிரி அவங்க நீங்கள் கொண்டீங்கன்னா கையில் காசு வாயில தோசை அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, அகில இந்திய ஷியா உசானி நிதி பொதுச் செயலாளர் சையத் ஹசான் மக்தி. உள்ளாட்சி இடைத்தேர்தலில் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் போட்டி போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இந்த ஆளுங்கட்சிக்கு இருந்தால் அவங்க எதுக்காக தேர்தல் நடத்தணும்? இல்லை தெரியாமல் கேட்குறேன். அவங்க இப்படி இருக்க ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு துணை போகும் விதமாக செயல்படுற அவங்க என்னவோ இந்த தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் ஜனநாயக ரீதியாகவும் நடத்ததா நினச்சிக்கிட்டு மற்ற கட்சிகளுக்கு அறிவுரை கூறி முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க பார்க்குறாங்களே, இது நியாயமா இல்லை தெரியாமல் கேட்குறேன். அண்ணாச்சி, தேர்தல் ஆணையத்தை பார்த்து இது நியாயமா அப்படின்னு கேட்டவங்க தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருக்காங்களா? அவங்க தான். அந்த மொழியை கொண்டு வந்து சொந்த மொழிக்கு பங்கம் வந்தா எங்களால தாங்க முடியாதுன்னு தமிழக அரசியல் தலைவர்கள் அறிக்கை போர் நடத்த
அண்டை மாநிலமான கர்நாடகாவில் தெருவில் இறங்கி கொடி பிடிச்சி கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி மொழிவாரி மாநிலங்கள் எல்லாம் கதிகலங்கி போய் நிக்கிற நேரத்துல ஹிந்தி மொழியை முன்னிலைப்படுத்தணும்னு மத்திய அமைச்சரும் குடியரசுத் தலைவரும் கோரஸா சொல்லிட்டாங்களாம். அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கார்ட்டூன் ஹே. மேயர் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரையில கோவையும் தூத்துக்குடியும் கலகலத்து கிடக்க அத்தனை அரசியல் பெரும்புள்ளிகளையும் ஓவர்டேக் பண்ணி பின்னி பெடலெடுக்க வந்திருக்காரு நம்ம இடிதாங்கி. காதை பொத்திக்கிட்டு காத்திருங்க, பட்டே கிளப்ப போறாரு, பாத்துருங்க. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆன்மீகத்துக்கு சோதனை வரலாம், ஆண்மைக்கு சோதனை வரலாமா? காற்றுக்கு சோதனை வரலாம், ஆனால் கதவுக்கு சோதனை வரலாமா? அதற்காக ஆன்மீகத்துக்கு வந்த சோதனை ஆண்மை சோதனை என்று கொச்சைப்படுத்துவது நியாயமா? ஒரு எழுத்தை மாற்றி போடுவதால் ஏற்படும் பின்விளைவுகளை பார்த்தீர்களா? இப்போது பின் கதவிலிருந்து கூட காற்று வரமாட்டேன் என்று அடம்பிருக்கிறது. அழைத்த குரலுக்கு ஓடோடி வந்த கோடிக்கணக்கான அடிபடிகள் எல்லாம் இப்போது மிஸ்டுகால் கொடுத்து மிரட்டுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கேட்டு இடிந்து போக மாட்டான் இந்த இடிதாங்கி. முல்லை முள்ளால் மட்டும் எடுக்க முடியும் என்பது இல்லை, இந்த மொள்ளமாரியாலும் எடுக்க முடியும். ஓட்ட முடித்தை அவிழ்க்க வேண்டும் என்றால் அது இந்த முடிச்சவிக்கால் தான் முடியும். இந்த கொள்கையை பற்றி கொண்டு வாழும் இந்த பரதேசி எத்தனை சோதனை வந்தாலும் ஆனந்தத்தோடு ஆறத் தழுவிக் கொள்வான். என்னுடைய ஆனந்தத்துக்கு ஆப்பு வைக்க வேண்டும் என்று நினைத்தால் மீண்டும் ஆன்மீகத்தை நாடிவிடுவேன் என்று எச்சரித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை கணக்கு தணிக்கையாளர் பதவியில் இருந்தவங்க ஓய்வு காலத்துல சாய்வா உட்காந்துக்கிட்டு புத்தகம் எழுதி புட்டு புட்டு வைக்க முன்னாள் இந்நாள் உயரதிகாரிகள் எல்லாம் அவருக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு லேசா லேசா முணுமுணுக்க நான் அப்பவும் சரி இப்பவும் சரி என்னைக்குமே மாறாதவன்னு கொண்ட கொள்கையில உறுதியா நின்று வாயே திறக்காம முன்னாள் பிரதமர் மௌனம் சாதிக்க உலக புகழ் ஹாலிவுட் நடிகர் அர்னால்டு நம்ம ஊருக்கு வந்த வேலையில வருது பாருங்க ரிலீஸு. அறக்க பறக்க அறிவிப்பு வந்து வேர்க்க விறுவிறுக்க வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கி மிச்சம் சொச்சம் இருக்கிறவர்களுக்கு நடக்கிற தேர்தலில் பரப்புரை முடிஞ்சு போச்சு. உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற இடத்துல உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு வர திருவாளர் வாக்காளர்கள் கையில மை வைக்க காத்திருக்காங்க. அப்புறம் என்ன, அகில உலக செய்திகளை எல்லாம் விரல் நுனியில அறிய தெரிய புரிய நம்ம பேப்பர் தோசை இருக்குது. அத்தனையும் கண்டுகளிக்க நாளைக்கு காலையில வரைக்கும் மூட்டை மூட்டைய எதிர்பார்ப்புகளோட நாம புதுயுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.